In this class, we are going to continue alternating current. Alternating current topic la இன்னைக்கு வந்து நம்ம average current இந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். Average current denoted by symbol I average அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஜெனரலா வந்து alternating current versus time graph வரைஞ்சோம்னா கிராஃப் எந்த மாதிரி இருக்கும் பாருங்க. y axisல வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கரண்ட் எடுத்துக்கலாம். y axisல கரண்ட் எடுத்துங்க. x axisல வந்து டைம் எடுத்துங்க. எப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கிராஃப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சைன் கர்வ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்முலா வந்திருக்கும். ஏன்னா நம்ம கரண்ட்டுக்கு வந்து ஃபார்முலா என்ன ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம்? I is equal to NBA omega by R into sin omega t அப்படின்னு இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருந்தோம். இந்த NBA omega by R தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொல்லுங்க பீக் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது I0 கரெக்டுங்களா? ஸோ அப்போ I is equal என்ன வரும் பார்த்தீங்கன்னா I0 into sin omega t அப்படின்னு நமக்கு கிடைக்குதுப்பா. சரி, இப்போ வந்து கவனிங்க. இப்போ இது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து வேரியபிளா இருக்கு. ஸோ நமக்கு வந்து கரண்ட் வந்து ஒரு சர்டைன் ஒரு டேர்ம்ல வந்து நம்ம கரண்ட் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால ஆவரேஜ் கரண்ட்னு ஒரு டேர்ம் வந்து டிஃபைன் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள். ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓவர் ஃபுல் சைக்கிள் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கீங்க. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல எடுத்துக்கோம். சரி, இப்போ கரண்ட் வந்து ஆவரேஜ் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்ம டிஃபைன் பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ நான் சொல்ற ஃபார்முலா வந்து கரெக்டா தப்பான்னு பாருங்க. ஆவரேஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் பாசஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். சார்ஜ் பாசஸ் டிவைட் பை டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாதப்பா? சார்ஜ் பை டைம், அதாவது டோட்டல் சார்ஜ் டிவைட் பை டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சரி, அப்ப டோட்டல் சார்ஜ் டிவைட் பை டைம் பண்ணணும்னா அப்ப ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க. ஏரியா ஆஃப் தி கரண்ட் டைம் கிராஃப் என்னப்பா? ஏரியா ஆஃப் கரண்ட் டைம் கிராஃப். ஏரியா ஆஃப் கரண்ட் டைம் கிராஃப். கரண்ட் டைம் கிராஃப் என்ன வரும் உங்களுக்கு? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம் தெரியும் இல்லையா? அப்ப சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு டைம் தானே வருது. அப்ப ஏரியா ஆஃப் கரண்ட் டைம் கிராஃப் என்ன வரும்னா சார்ஜ் வரும். அப்படின்னா வந்து இப்ப இந்த ஏரியா வந்து நமக்கு ரெகுலர் ஏரியாவா இல்ல, கொஞ்சம் இர்ரெகுலர் ஏரியாவா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரிப்போட வித் டிடின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹைட் வந்து ஐ அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஐன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷேடட் ரீஜன் காட்டுறோம் பாருங்க. இந்த ஷேடட் ரீஜனுடைய ஏரியா வந்து வெரி ஸ்மால். அப்போ அந்த ஷேடட் ரீஜன் ஏரியா மட்டும் நம்ம எடுத்தோம்னா அந்த ஷேடட் ரீஜனுடைய ஏரியா மட்டும் எவ்வளவு வரும்னா டிக்யூ அப்படின்னு கிடைக்கும். டிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு டிடி அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணா டோட்டல் கரண்ட் டோட்டல் சார்ஜ் கிடைச்சோம். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆவரேஜ் கரண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா இன்டகிரல் டிக்யூ டோட்டல் சார்ஜ் டிவைட் பை டைம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு சைக்கிளுக்கு வந்து டைம் வந்து டின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இன்டகிரல் டிக்யூ வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஐ டிடி தானே. ஐக்கு வந்து என்ன ஃபார்ம் பார்த்தோம்? I0 sin omega t. ஸோ ஐ பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா? I0 sin omega t அப்படின்னு எடுத்துக்கோமா? I0 sin omega t into dt அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது? I0 sin omega t into dt. இங்க டிவைட் பை டைம் இருக்கு இல்லையா? அது 1 by டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது லிமிட் வந்து எங்க இருந்து எங்க இன்டகிரேட் பண்ணோம்? 0 டைம்ல இருந்து t வரைக்கும். ஏன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் தானே சொல்லியிருக்கோம். ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள்னா 0 to t இருக்கும். அப்போ 0 to t அப்படின்னு இங்க போட்டுக்கிறேன். 0 to t போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகேப்பா. இப்போ வந்து I average is equal to கவனிங்க. இந்த I0 இன்டகிரல்ல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். I0 இன்டகிரல்ல இருந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா டிவைட் பை t வருது இல்லையா? டிவைட் பை t இருக்கு. sin omega t sin θ இன்டகிரேட் பண்ணனப்பா மைனஸ் cos θ. அப்போ ஒரு மைனஸ் போட்டு cos omega t divided by omega coefficient of time போட்டுக்கணும். லிமிட் வந்து 0 to t அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்க வந்து உங்களுக்கு ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா 2π by t அப்படின்னு உங்களுக்கு தெரியும்பா. 2π by t. ஸோ ஒமேகா பிளேஸ்ல 2π by t சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த ஒமேகா வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் கரண்ட்டுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா மைனஸ் I0 டிவைட் பை t இந்த ஒமேகா எடுத்துட்டு cos 2π by t cos 2π by t இன்ட்டு இந்த அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா t ஒமேகாக்கு வந்து 2π by t போட்டு மைனஸ் cos இந்த 0 போடணும் லோயர் லிமிட் ஒமேகா இன்ட்டு 0 அப்படின்னு வருது. கரெக்டுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த t கேன்சல் பண்ணிடலாம். cos 2π எவ்வளோப்பா? cos 2π எவ்வளோ வருது சொல்லுங்க? 1. அதே மாதிரி cos 0 எவ்வளோ? 1 வருது. 1 மைனஸ் 1 எவ்வளோ வரும்? 0 வரும். ஸோ ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் வந்து 0. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருப்பாங்க? ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் இஸ் 0.
இப்போ யாராவது கொஸ்டின் கேட்கறாங்க நமக்கு வாட் இஸ் தி கரண்ட் அப்படின்னா நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் 0 வந்திருக்கு இல்லையா? ஸோ தட் நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் 0ன்னு சொல்லிட்டோம்னா அவங்க என்ன நினைச்சிருவாங்க, ஆவரேஜ் கரண்ட் 0னா ஓகே கரண்ட் இல்லைன்னு டச் பண்ணிடுவாங்க ஒயரை டச் பண்ணா நமக்கு ஷாக் அடிக்கும் இல்லையா? அந்த ஷாக் அடிக்கிறது எந்த கரண்ட்ப்பா? ஆவரேஜ் கரண்ட்னால ஷாக் அடிக்குமா, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னால ஷாக் அடிக்குமா? கரெக்டா பாருங்க. இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் வந்து 0ன்னு கிடைச்சிருச்சு, அதனால நம்ம 0ன்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இங்க ஷாக் அடிக்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்ல தானே ஷாக் அடிக்கும். அப்போ கரண்ட் ஆவரேஜ் கரண்ட் 0 அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் மீனிங்லெஸ் மாதிரி வருது. ஆனா வந்து இங்க பாருங்க இந்த ஏரியா பாசிட்டிவ் ஏரியா, இது நெகட்டிவ் ஏரியா, ரெண்டுமே ஈக்குவல் ஏரியா. அப்போ டோட்டல் ஏரியா வந்து 0 வருது, ஏரியா தான் சார்ஜ். அப்போ வந்து டைரக்டாவே நம்ம இந்த இன்டகிரேஷன் பண்ணாமே கூட இந்த பாசிட்டிவ் ஏரியா நெகட்டிவ் ஏரியா ஈக்குவலா இருந்தால டோட்டல் ஏரியா 0. அதனால ஏரியா ஆஃப் சார்ஜ் டைம் கிராஃப் வந்து ஏரியா ஆஃப் கரண்ட் டைம் கிராஃப் வந்து சார்ஜ்னு இருக்கு இல்லையா? ஏரியா ஆஃப் கரண்ட் டைம் கிராஃப் சார்ஜ்ன்றது 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஆவரேஜ் கரண்ட் 0ன்னு போட்டுக்கலாம். சரி, இருந்தாலும் நமக்கு வந்து இங்க ஆவரேஜ் கரண்ட் 0ன்றது ஒரு மீனிங்ஃபுல்லா இல்லாதனால நாம என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் எடுத்தா நெகட்டிவ் ஏரியா வருமா வராத பாருங்க. ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் வந்து எடுத்தோம்னா நெகட்டிவ் வருமா வராதப்பா? நெகட்டிவ் வராத மாதிரி தானே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்படின்னா ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் 0ன்னு புரிஞ்சு போச்சு. அப்ப ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் சால்வ் பண்ணா நமக்கு 0 வருமா? 0 வராதுங்களா? இங்க வந்து பாசிட்டிவ் ஏரியாவா இருக்குனால 0ல இருந்து t/2 டைம் வரைக்கும் 0 வராதனால அப்ப இந்த ஏரியா எடுத்து பண்ணலாம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள். ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆஃப் சைக்கிள் எடுத்துக்கலாம். ஆஃப் சைக்கிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஓவர் ஆஃப் சைக்கிள் எடுத்தீங்கன்னா அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து இங்க ஆஃப் சைக்கிளுக்கு மட்டும் நம்ம எடுக்கணும். ஓகே, இது வந்து ஆஃப் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து டைம் 0, இது t/2 அப்படின்னு எடுத்துங்க. இது கரண்ட் வந்து y ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கலாம். இந்த ஸ்மால் ஏரியா எடுத்துங்க. இந்த ஏரியா வந்து dq அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏரியா ஆஃப் கரண்ட் டைம் கிராஃப் வந்து சார்ஜ்னு தெரியுது. ஸோ ஆவரேஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணிடலாம், இன்டகிரல் dq டிவைட் பை டைம் வந்து இங்க t/2 போடணும். ஏன்னா வந்து ஓவர் ஆஃப் சைக்கிளுக்கு மட்டும் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். எழுதியிருக்கும் பாருங்க, ஹெட்டிங் என்ன சொல்லியிருக்கோம், ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஜென்ரலாவே ஆவரேஜ் கரண்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னாவே நம்ம என்ன அச்சீவ் பண்ணிக்கணும்னா ஓவர் ஆஃப் சைக்கிள்னு எடுத்துக்கங்க. ஃபுல் சைக்கிள்னு சொன்னாதான் ஃபுல் சைக்கிள் மீனிங் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த இன்டகிரல் டிக்யூன்னு போட்டுட்டோம். அப்போ ஏரியாக்கு என்ன ஃபார்முலா, இன்டகிரல் ஐ டிடி. ஏன்னா டிக்யூ இஸ் ஈக்குவல் என்ன வரும் நமக்கு ஃபார்முலா, ஐ இன்டு டிடின்னு புரியுது. ஓகே, அது எழுதியாச்சு. டிவைட் பை t/2 வருது, அந்த 2/t இப்படி போட்டுது, 2 வந்து மேல போயிருது, இப்படி வருது. ஓகேங்களா? சோ இப்போ ஆவரேஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 2/t இன்டு அந்த ஐ வேல்யூ, ஐ ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஐ என்ன பார்த்திருக்கோம், I0 sin omega t. I equal to instantaneous current equal to peak current. I0 under peak current into sin omega t அப்படின்னு நம்ம எடுத்துட்டு dt ன்னு எடுத்துக்கோம். இப்போ இந்த I0 வெளிய எடுத்துட்டா 2I0 divided by t அப்படின்னு போட்டுட்டு sin omega t இன்டகிரேட் பண்ணா minus cos omega t divided by omega ன்னு வருது. omega போட்டுட்டு லிமிட் வந்து எங்க இருந்து எங்க சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ப்பா, 0ல இருந்து t/2 வரைக்கும் தான் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா ஓவர் ஆஃப் சைக்கிள் தான் இருக்கும். அப்போ 0 to t/2 அப்படின்னு நம்ம லிமிட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, எனிவே ஆவரேஜ் தானப்பா அது, அதனால இந்த நெகட்டிவ் பத்தி பிரச்சனை இல்லை, இருந்தாலும் இருக்கட்டும். minus 2I0 டிவைட் பை ஒமேகா இன்டு டி. கரெக்டா? ஒமேகா இன்டு டின்னு போட்டுக்கலாம். இது ஒமேகா வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டீயை போட்டு ஒமேகாக்கு வந்து 2π/2π/t ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஒமேகாக்கு வந்து 2π/t ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இங்க cos ஒமேகா டி இருக்கு இல்லையா, cos ஒமேகா டி நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த cos ஒமேகா டி, cos இன்டு ஒமேகா வந்து 2π/t கரெக்ட்டுங்களா? 2π/t ன்னு போட்டு இந்த டீக்கு வந்து t/2 ன்னு போட்டுருக்குப்பா, t/2 ன்னு போட்டாச்சு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இங்க மைனஸ்னு போட்டு இங்க cos ஒமேகா இன்டு 0 வந்து cos 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா அது? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கேன்சல் பண்ணலாம். இது டீயும் கேன்சல், அப்போ 2 கேன்சல் ஆயிருது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க என்ன கேன்சல் ஆகுதுன்னா இந்த டி கேன்சல் ஆயிருச்சு, இந்த 2 கேன்சல் ஆயிருச்சுப்பா அப்படின்னு இருக்குப்பா. ஓகேப்பா, இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. இங்க என்ன இருக்கு, மைனஸ் I0 இருக்கா, மைனஸ் I0 டிவைட் பை என்ன இருக்கு சொல்லுங்கப்பா, பைன்னு இருக்கா, மைனஸ் I0 டிவைட் பை பை அப்படின்னு போட்டுட்டு காஸ் பை எவ்வளவு சொல்லுங்க, காஸ் பை எவ்வளவு, -1. இந்த காஸ் 0 எவ்வளவு, இது ஒரு -1.
அப்போ -1 சாரி cos 0 வந்து 1, இங்க ஃபார்முலா மைனஸ் இருக்கு -1 வருது. cos 0 1 சரியா? அப்போ -1 இது ஒரு -1 என்ன வருது -2 ன்னு வந்துருதுங்களா? இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்படின்னா ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் என்ன வருது பாருங்க. ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் வந்து 2I0/π. அப்ப 2I0/π. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள். ஜெனரலா ஆஃப் சைக்கிள்க்குன்னா ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் சொல்ல மாட்டாங்க, ஆவரேஜ் கரண்ட்னே சொல்லிடுவாங்க. ஃபுல் சைக்கிளுக்குன்னா தான் ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ரிலேஷன் இது வந்து ஆவரேஜ் கரண்ட், கரெக்டா? ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து என்ன பண்ணலாம், இது வந்து பீக் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பீக் கரண்ட் அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? பீக் கரண்ட்னு இருக்கு. இப்போ ஆவரேஜ் கரண்ட்டுக்கும் பீக் கரண்ட்டுக்கு ரிலேஷன் கேட்டா ஆவரேஜ் கரண்ட் 2 × I0/π ன்னு வருது. இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், ஆன்சர் சொல்லுங்க. ஆவரேஜ் கரண்ட்டும் பீக் கரண்ட் எடுத்துக்கோனா இது ரெண்டு ஈக்குவல் சொல்லலாமா, லெஸ் தென் சொல்லலாமா, கிரேட்டர் தென் சொல்லலாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமாப்பா? என்ன ஆன்சர் வந்திருக்கும் பாருங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. அதாவது இந்த 2/π இருக்கு இல்லையா, ஆவரேஜ் கரண்ட் வந்து 2/π டைம்ஸ் ஆஃப் I0. இந்த பை வந்து 3.141 தானே வரும். அப்படின்னா 2/π வந்து லெஸ் தென் 1 வரும். லெஸ் தென் 1 வரதுனால அப்ப ஆவரேஜ் கரண்ட் வந்து லெஸ் தென் I0, லெஸ் தென் பீக் கரண்ட். சரி, இப்போ உங்களுக்கு ஆவரேஜ் கரண்ட் கொடுத்துட்டு பீக் கரண்ட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை எப்படி மாத்தி எழுதணும்னா பீக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு π/2 × I ஆவரேஜ் அப்படின்னு போட்டுக்கணும். I ஆவரேஜ் புரியுதுங்களா? அதாவது ஆவரேஜ் கரண்ட் பீக் கரண்ட் கொடுத்து ஆவரேஜ் கரண்ட் கேட்டா 2/π பீக் கரண்ட் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு வந்து ஆவரேஜ் கரண்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி ஆவரேஜ் கரண்ட் கேட்டு பீக் கரண்ட் கேட்டாங்கன்னா π/2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு பீக் கரண்ட் கிடைச்சிரும். சரி, புரியுதுங்களா? சோ இப்போ வந்து இதே மாதிரி EMF கேக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ EMF அதாவது ஆவரேஜ் EMF ஓவர் ஃபுல் சைக்கிள், ஆவரேஜ் EMF ஓவர் ஃபுல் சைக்கிள் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபுல் சைக்கிள் அப்படின்னு கேக்குறாங்க வச்சுப்பா. இப்படி கேட்டா நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதாவது வந்து EMF என்ன ஃபார்முலா பார்த்தோம், NBA ஒமேகா sin ஒமேகா t இந்த ஃபார்முலா தானே பார்த்தோம். அப்படின்னா EMF வந்து sin ஃபங்க்ஷன்ல தானே வரும். அப்படின்னா ஆவரேஜ் EMF ஓவர் ஃபுல் சைக்கிள் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆவரேஜ் EMF ஓவர் ஃபுல் சைக்கிள் அப்படின்னு எடுத்தா என்ன வரும்பா, இது வந்து EMF y ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாமா, EMF y ஆக்சிஸ்ல எடுத்துட்டு டைம் x ஆக்சிஸ்ல எடுத்தா கிராஃப் எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரி சைன் கர்வ் வந்திருக்கும். அப்ப ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏரியா கண்டுபிடிச்சு டிவைட் பை டைம் கொடுக்கணும். ஏன்னா ஏரியான்றது இன்டகிரல் EMF × dt ன்னு வருது, இது E × t வருது, டிவைட் பை டைம் போட்டோம்னா என்ன கிடைக்கும், ஆவரேஜ் EMF அப்படின்னு கிடைக்குது. சோ ஆவரேஜ் EMF ஈக்குவல் என்ன வரும்னா இன்டகிரல் E × dt டிவைட் பை t இப்படின்னு எழுதிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல இருக்கிற கரண்ட்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை t ன்னு போட்டோம்னா அது கிடைக்கிறது ஆவரேஜ் EMF. இது கண்டினியூஸ்லா வேரியபிளா இருக்கிறதுனால, கண்டினியூஸ்லி வேரிங்கா இருக்கிறதுனால கண்டினியூஸ் சம் பண்றோம். அந்த கண்டினியூஸ் சம் தான் நம்ம இன்டகிரேஷன் சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப வந்து இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் சைக்கிள், ஃபுல் சைக்கிள் எடுத்தீங்கன்னா இங்க 0, இது t/2, இது t அப்படின்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. எடுத்தோம்னா ஃபுல் சைக்கிள் இது பாசிட்டிவ் ஏரியா, இது நெகட்டிவ் ஏரியானால இந்த இன்டகிரல் இருக்கு, இன்டகிரல் E dt இது வந்து 0 அப்படின்னு வந்துரும். அதனால ஆவரேஜ் EMF வந்து 0, ஆவரேஜ் EMF ஓவர் ஃபுல் சைக்கிள் 0. அப்படின்னா இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் EMF in the case of alternating current for full cycle must be 0 அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? அதாவது ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் EMF for full cycle in the case of alternating current வந்து must be 0. இது புரிஞ்சிருச்சு. சரி, அப்படின்னா இங்க EMF நம்ம ஆவரேஜ் வேல்யூ தான் 0, ஆனா வந்து கரண்ட் ஆவரேஜா சர்டன் அமௌண்ட் இருக்கு இல்லையா ஆஃப் சைக்கிள்ல, அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி ஆவரேஜ் EMF இருக்கணும், அப்பதான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் EMF ஓவர் ஆஃப் சைக்கிள் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் EMF ஓவர் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? ஆஃப் சைக்கிள் ஆவரேஜ் EMF ஓவர் ஆஃப் சைக்கிள் கண்டுபிடிச்சா இந்த சைன், அதாவது கரண்ட் வந்து எந்த ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் ஆச்சு, சைன் ஃபங்க்ஷன்ல தானே சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி தானே EMF வந்து சைன் ஃபங்க்ஷன்ல தானப்பா சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா இந்த கரண்ட்டுக்கு நம்ம வந்து I0 sin ஒமேகா t இந்த ஃபார்முலால போட்ட மாதிரி இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன போடுவோம், E0 sin ஒமேகா t ன்னு போடுவோம். இந்த NBA ஒமேகா வந்து E0 பீக் EMF, அப்ப E = E0 sin ஒமேகா t போட்டு சால்வ் பண்ணா அதே சைன் ஃபங்க்ஷன் தான், அதாவது கரண்ட்டுக்கு இந்த சைன் ஃபங்க்ஷன் போட்டு சால்வ் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் இங்க சைன் ஃபங்க்ஷன் வரும். ஓவர் ஆஃப் சைக்கிள்னா என்ன வரும்னு சொல்லுங்க, உங்களுக்கு லிமிட் வந்து 0 to t/2 கிடைக்கும். அப்படின்னா ஆவரேஜ் EMF இப்ப சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னு சொல்லுங்க, இன்டகிரல் E0 sin ஒமேகா t dt இப்படின்னு போட்டு
இங்க டிவைட் பை 2/2 t/2 போட்டு இங்க 0 to t/2 இப்படி போட்டு இன்டகிரேட் பண்ணோம். அப்போ வந்து இந்த ஆன்சர் வருமா வராத சொல்லுங்க. E average is equal to 2E0 டிவைட் பை பை. இந்த ஆன்சர் வருமா வராதாப்பா? அதாவது கரண்ட்டுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஆவரேஜ் கரண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? I average equal to 2I0 by pi கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சோ அப்போ 2I0 by pi கண்டுபிடிச்சதுனால ஆவரேஜ் கரண்ட் வந்து ஆவரேஜ் கரண்ட் 2I0 by pi கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா? அந்த I0 பிளேஸ்ல அப்படியே E0 போட்டுக்கணும். I average பிளஸ் E average அப்படி போட்டுக்கணும். அப்படின்னா I average கரண்ட் equal to twice the peak current divided by pi இருக்கு. அப்ப சிமிலர்லி போட்டா average EMF equal to twice the peak EMF by pi அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. Average current over half cycle must be twice the peak current divided by pi, and average EMF over half cycle must be twice the peak EMF divided by pi அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸாப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். Average current over half cycle வந்து 2I0 by pi. Average current over half cycle in the case of EMF வந்து 2E0 by pi என்றது கரெக்ட் தான். ஆனா must be கரெக்டானா கரெக்ட் கிடையாது. ஓவர் half cycle ன்னு கேட்டாங்க. ஏன்னா ஓவர் half cycleனா எந்த half cycleல கேட்டிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா நமக்கு. ஜெனரலா half cycleல நம்ம ஃபர்ஸ்ட் half cycle எடுத்துக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் half cycle எடுக்கும்போது ஏரியா பாசிட்டிவா இருக்கு. சப்போஸ் நான் வந்து ஜெனரலா ஆவரேஜ் கரண்ட் ஓவர் half cycleன்னு கேக்குறாங்கன்னு வெச்சீங்க. அப்படின்னா நான் இப்போ ரெண்டு லைன் எடுக்கிறேன் பாருங்க. அது இந்த ரீஜன் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இந்த ரெண்டு லைன் பிட்வீன் எவ்வளவு சைக்கிள் இருக்கு? ஆஃப் சைக்கிளா ஆஃப் சைக்கிள் கிடையாதா? அதாவது இந்த பாயிண்ட் இங்க வந்து சொல்லுங்க. இது வந்து 0, இங்க t/4 டைம், இங்க வந்து t/2 டைம், இங்க 3t/4 கரெக்டா? அப்படி எடுத்தோம்னா t/4 டைம்ல இருந்து 3t/4 டைம் வரைக்கும் எடுத்தோம்னா t/4 டைம்ல இருந்து 3t/4 டைம்க்குள்ள இந்த ஆஃப் சைக்கிள் எடுத்தோம்னா அப்ப இந்த ஆஃப் சைக்கிள்ல இந்த ஏரியா வந்து பாசிட்டிவ் ஏரியா, இது நெகட்டிவ் ஏரியா வருது இல்லையா? இது நெகட்டிவ் ஏரியா, பாசிட்டிவ் ஏரியா. அப்ப டோட்டல் ஏரியா 0 தானே வரும். அப்போ டோட்டல் ஏரியா 0னா இந்த ஆஃப் சைக்கிள்ல ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் EMF 0வா தானே இருக்கும். சோ அதனால ஃபுல் சைக்கிள்ல மஸ்ட் பி 0 சொல்லிடுறோம் இல்லையா? ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் EMF ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னா 0 கரெக்ட். அதே மாதிரி ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் EMF ஓவர் ஆஃப் சைக்கிள் வந்து மஸ்ட் பி இந்த வேல்யூன்னு கிடையாது. நம்ம எடுக்கிற இன்டர்வல் அந்த t/2 டைம் இன்டர்வல் எங்க இருந்து எங்க வரைக்கும் எடுத்திருக்கோமோ அதுக்கு பொறுத்த அளவுக்கு வேல்யூ மாறும். புரியுதுங்களா? அதனால ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் EMF ஓவர் ஆஃப் சைக்கிள் மஸ்ட் பி இந்த வேல்யூனா அது ஃபால்ஸ் தான். 0 கூட வரலாம், வேற ஏதாவது வேல்யூ கூட வரலாம். சரி, ஆனா வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. புக்ல பொறுத்த வரைக்கும் ஓவர் ஆஃப் சைக்கிள்னா ஜெனரலா ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ இதே கொஸ்டின் திருப்பி கேட்கிறேன். ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் EMF ஓவர் 1/4 சைக்கிள் மஸ்ட் நாட் பி 0ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுப்பா? ஆவரேஜ் கரண்ட் ஓவர் 1/4 சைக்கிள், அதாவது ஆவரேஜ் EMF ஆவரேஜ் கரண்ட்டும் 1/4 சைக்கிள்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிச்சா மஸ்ட் நாட் பி 0 அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமாப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். 1/4 சைக்கிள் எடுக்கிறோம். 1/4 சைக்கிள் எடுத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம 1/4 சைக்கிள் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இப்ப இந்த பாயிண்ட் இருக்குல்ல t/2 டைம் இருக்குல்ல, அது லெஃப்ட் சைடுல ஒரு 1/8 எடுத்துக்கிட்டு இந்த ரைட் சைடுல இங்க ஒரு 1/8ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டா இது 1/4, இது ஒரு 1/4. இந்த ஏரியா வந்து ஒரு 1/4 ஏரியா, இந்த ஏரியா 1/4 ஏரியா. அப்போ வந்து என்ன வருது? சாரி 1/4 கிடையாது, இது வந்து 1/8ன்னு எடுத்துங்க. இது வந்து ஒரு 1/8 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா பாருங்க, இங்க லெஃப்ட் சைட்ல 1/8 சைக்கிளுக்கு வந்து பாசிட்டிவ் ஏரியா வருதா? பாசிட்டிவ் ஏரியா வருதுங்களா? லெஃப்ட் சைடு ஆஃப் இந்த t/2 டைம் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்ஸ்டன்ட்ல இருந்து 1/8 ஏரியா எடுக்கிறோம். அதே மாதிரி ரைட் சைட்ல 1/8 ஏரியா எடுக்கிறோம். இது வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, நெகட்டிவ் ஏரியான்னு வந்துடும். அப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து 0 வந்துடும் இல்லையா? அதனால வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல ஆவரேஜ் கரண்ட் ஆவரேஜ் EMF கேட்டாங்கன்னா 0 வரலாம். அந்த 0 வர மாதிரி பாசிட்டிவ் சைக்கிள்ல பாதியும் நெகட்டிவ் சைக்கிள்ல பாதி வர மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 0 வரலாம். சரி, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்ல. நம்ம புக்ல எல்லாமே ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிளுக்கு வந்து இந்த ஃபார்முலா 2I0 by pi அண்ட் EMF ஆவரேஜ் EMF வந்து 2E0 by pi வருது. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஆஃப் சைக்கிள் சொன்னாலும் 1/4 சைக்கிள் சொன்னாலும் இந்த மாதிரி 0 வர மாதிரி எல்லாம் கூட கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா? அதனால இந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு இந்த பாசிட்டிவ் ஏரியா நெகட்டிவ் ஏரியா அப்படின்னு ரெண்டு ஏரியா இருக்கிறதுனால நமக்கு டோட்டல் 0 வர வாய்ப்பா இருக்கு. இப்ப நெகட்டிவே இல்லாம பாசிட்டிவ் மொத்தமே பாசிட்டிவ்ல இருந்துருச்சுன்னு வச்சுக்கப்பா,
அப்ப எந்த இன்டர்வல்ல எடுத்தாலும் ஜீரோ ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் எம்எஃப் ஜீரோ வரவே வராது இல்லையா, பாசிட்டிவாவே இருந்தா. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த கரண்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணிடுவோம். கரண்ட்டை ஸ்கொயர் பண்றோம் வச்சுங்க. இப்போ அப்போ பாசிட்டிவ் ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் ஸ்கொயர் பண்ணாலும் என்ன வந்துடும், பாசிட்டிவ்னு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணிட்டு ஆவரேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் கரண்ட் கிடைக்கும் இல்லையா, அதை ரூட் எடுத்துடலாம். அப்போ ரூட் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அப்போ ஜீரோ வருமா வராதா சொல்லுங்க. அப்படி இல்லாம ஓவர் ஆஃப் சைக்கிள் 1/4 சைக்கிள் அப்படிலாம் சொல்றதை விட எப்பவுமே ஆவரேஜ் கரண்ட் எதுவா இருந்தாலும் ஃபுல் சைக்கிள் சொன்னாதான் ஃபுல் மீனிங்கா இருக்கும். கரெக்டுங்களா? அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ கரண்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும்னா வந்து பாசிட்டிவ்ல வந்துடும். கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ்ல வந்துருச்சுன்னா அடுத்து ஃபுல் சைக்கிளுக்கு ஆவரேஜ் கரண்ட் கண்டுபிடிச்சோம் வச்சுங்கப்பா, அப்ப ஜீரோ வருமா வராதா? ஜீரோ வருமா வராதா? ஜீரோ வராது. கரெக்டுங்களா? அப்ப வந்து என்ன பண்றேன்னா ஸ்கொயர் கரண்ட் வந்து ஸ்கொயர் பண்ண போறேன், அடுத்து ஆவரேஜ் எடுக்க போறேன், அடுத்து வந்து ரூட் எடுத்துக்கிறேன். சரி, அப்ப என்ன பண்ணிருக்கோம், ஸ்கொயர் பண்ணிருக்கோம், ஆவரேஜ்ன்றது மீன், மீன் எடுக்கிறோம்னு அர்த்தம். அடுத்து வந்து ரூட் எடுக்க போறோம், அதுக்கு பேர் தான் ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட். சோ இப்போ நம்ம பார்க்க போறது ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட். இந்த ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் ஜீரோ வருமா, நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருமா சொல்லுங்க. ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் சொல்லுங்கப்பா. இப்போ வந்து நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் பார்க்க போறோம். இந்த ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள்ல வந்து ஜீரோ வராது, ஏன்னா ஸ்கொயர் பண்ணிருந்தனால நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிருது. ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐஆர்எம்எஸ். ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் தான் என்ன சொல்றோம்னா ஐஆர்எம்எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம கிராஃப் வரையலாம் பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா இது கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் கரண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சி காமிச்சிடுறேன். இது கரண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கரண்ட் ஸ்கொயர் வெர்சஸ் டைம் கிராஃப் வரைகிறேன். கரண்ட் ஸ்கொயர் வெர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சா இப்படி வந்துடும். இதுதான் கரண்ட் ஸ்கொயர் வெர்சஸ் டைம் கிராஃப். கரெக்டுங்களா? இது வந்து கரண்ட் ஸ்கொயர் வெர்சஸ் டைம் கிராஃப் அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கோம். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் கிராஃப், இது கரண்ட் ஸ்கொயர் கிராஃப் அப்படின்னு வந்துருது. அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் மார்க் பண்ணா இது வந்து I0ன்னு வந்திருக்கும், இந்த பாயிண்ட் மார்க் பண்ணா I0 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஐஆர்எம்எஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கிராஃப் ஐ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த கிராஃப் ஐ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஐ ஸ்கொயர் கிராஃப்க்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்மால் ரீஜன் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. இந்த ஸ்மால் ரீஜன் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மால் ரீஜனுடைய ஏரியா என்ன வரும், இந்த ஸ்மால் ரீஜனுடைய ஏரியா என்ன வரும் சொல்லுங்க. இது டிடி. இந்த ஹைட் என்ன வரும் சொல்லுங்க. இந்த ஹைட் என்ன எடுத்துக்கலாம், y கோஆர்டினேட் தானே. இந்த y கோஆர்டினேட் என்ன வரும் சொல்லுங்கப்பா. இந்த y கோஆர்டினேட் என்ன வரும், I ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? இது I ஸ்கொயர், இது I ஸ்கொயர்னு வருது. அப்ப இந்த ஷேடட் ஏரியா என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த ஷேடட் ஏரியா என்ன வரும், I ஸ்கொயர் இன்டு டிடி. ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜன் வந்து I ஸ்கொயர் இன்டு டிடி அப்படின்னு வருது. சரி, இப்போ வந்து இது ஸ்கொயர் பண்ணிட்டோம். நல்லா பாருங்க, இது மீன் எடுக்கணும்னு என்ன பண்ணணும், டிவைட் பை டைம் பண்ணணும். ஏன்னா இங்க யூனிட் பாருங்க ஆம்பியர் இன்டு டைம் செகண்ட் இருக்கு. அப்ப டிவைட் பை டைம் போட்டதுன்னா நமக்கு மீன் எடுத்த மாதிரி இருக்கும். அப்ப மீன் எடுக்கணும் 1/t அப்படின்னு போட்டுக்கணும். கரெக்டுங்களா? 1/tன்னு போட்டாச்சு. இப்படி போட்டா இது வந்து ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர்னு வந்துருக்குப்பா. ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர், ஆர்எம்எஸ் ஸ்கொயர் கரண்ட். இதை ரூட் எடுத்தாதான் நமக்கு ஆர்எம்எஸ் கரண்ட் கிடைக்கும். அப்போ ஆர்எம்எஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/t இன்டு இன்டகிரல் I ஸ்கொயர் டிடி அப்படின்னு வந்துருக்குப்பா. இங்க வந்து லிமிட் இங்க ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு தானே பாக்குறோம். ஜெனரலா ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட்னாவே ஃபுல் சைக்கிளுக்கு எடுத்துக்கலாம். அப்போ வந்து லிமிட் வந்து 0 to t அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஐக்கு என்ன ஃபார்முலா தெரியும், கரண்ட் ஐக்கு என்ன ஃபார்முலா தெரியும், I இஸ் ஈக்குவல் டு I0 sin ஒமேகா t அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப அந்த I பிளேஸ்ல I0 sin ஒமேகா t சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப IRMS என்ன வருது பாருங்க. IRMS இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஸ்கொயர் வச்சுக்கலாம், அப்புறமா ரூட் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறை ரூட் போடுறத விட இப்போ ஸ்கொயராகவே வச்சுக்கலாம். அப்போ வந்து என்னது 1/t இங்க போட்டுட்டு இன்டகரல் இந்த I பிளேஸ்ல I0 sin ஒமேகா t போடுங்க. அப்போ I0 ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஒமேகா t dt அப்படின்னு வருதுப்பா. இது 0 to t. இதை மட்டும் இந்த இன்டகரலை மட்டும் நான் தனியா பண்ணிட்டு அப்புறமா இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் பாருங்க. அதாவது இன்டகரல் I0 ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஒமேகா t dt. இதை வந்து 0 to t இன்டகிரேட் பண்ணணும் நம்ம. அப்ப என்ன பண்றோம்னா I0 ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துறேன். அப்ப I0 ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டு இன்டகரல் sin ஸ்கொயர் ஒமேகா t dt. இப்போ sin ஸ்கொயர் ஒமேகா t-க்கு வந்து இன்டகிரேஷன்ல ஃபார்முலா கிடையாது. அதனால இந்த sin ஸ்கொயர் கிட்டவே நம்ம ட்ரிக்னோமெட்ரியில ஏதாவது ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன்டகிரேஷன் பண்ணுவோம்.
நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா cos 2 θ ஃபார்முலா தெரியும். cos 2 omega t is equal to 1 minus 2 sin square omega t இப்படின்னு இந்த ஃபார்முலா தெரியும். இதுல இருந்து இந்த 2 sin square omega t இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? 2 sin square omega t is equal to cos 2 omega t இந்த பக்கம் வந்துரும். so 1 minus cos 2 omega t அப்படின்னு வந்துருப்பா. இதுல இருந்து நம்ம sin square omega t என்ன எழுதலாம்? sin square omega t is equal to 1 minus cos 2 omega t divided by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இப்ப இது புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, இந்த I0 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுங்க. இன்டகிரல் sin ஸ்கொயர் ஒமேகா t பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா 1 minus cos 2 omega t into dt அப்படின்னு போட்டுட்டு டிவைட் பை 2 இருக்கு இல்லையா, அந்த டிவைடட் பை 2 இங்க போட்டுக்கோங்கப்பா. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா I0 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டகிரல் 1 into dt dt ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்படின்னு போட்டுட்டு மைனஸ் இன்டகிரல் cos 2 omega t dt அப்படின்னு போட்டுக்கோம். ஓகேங்களா? 0 to t வந்து இன்டகிரேட் பண்ணணும். சரி, இப்போ பண்ணும்போது இன்டகிரல் dt என்ன வரும் சொல்லுங்க? t ன்னு வரும். அப்படின்னா என்ன வருதுன்னா இதை இன்டகிரேட் பண்ணா இங்க வந்து t ன்னு வந்துருது. அதனால என்ன பண்ணலாம்னா I0 ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இதை t அப்படியே நம்ம எழுதிக்கலாம்ப்பா. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? சரி, அது பார்க்கலாம் பாருங்க. இன்டகிரல் 0 to t cos 2 omega t dt cos 2 omega t dt இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை பண்ண cos 2 omega t dt இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? sin 2 omega t டிவைட் பை 2 omega அப்படின்னு வந்திருக்கும். லிமிட் வந்து 0 to t ன்னு போட்டுக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது 1 by 2 ஒமேகான்னு போட்டுக்கிட்டு இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா sin 2 omega 2 into 2 pi by t அப்படின்னு போட்டுட்டு அப்பர் லிமிட் வந்து t போடுங்க. மைனஸ் டைமுக்கு லோயர் லிமிட் 0 போட்டீங்கன்னா sin 0 0 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த dt கேன்சல் பண்ணீங்கன்னா sin 2 into 2 pi sin 4 pi sin 4 pi எவ்வளவுப்பா? sin 4 pi வந்து sin 720 அது 0. அப்ப மொத்தமா 0 வந்துருது. எப்பவுமே இன்டகிரல் கம்ப்ளீட்டா ஃபுல் சைக்கிளுக்கு sin ஃபங்க்ஷனா இருந்தாலும் cos ஃபங்க்ஷனா இருந்தாலும் 0 தான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா cos ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரைஞ்சோம்னா cos ஃபங்க்ஷன் கிராஃப் வரைஞ்சா எப்படி வரும் சொல்லுங்க உங்களுக்கு? அதாவது cos ஃபங்க்ஷன் கிராஃப் வரையும்போது இப்படி தானே வருது, இந்த மாதிரி தானே வரும். சாரி, இது வந்து sin ஃபங்க்ஷன் கிராஃப். cos ஃபங்க்ஷன் கிராஃப் எப்படி வரும் பாத்தீங்கன்னா cos கர்வ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும் cos கர்வ். இப்போ இது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல் சைக்கிள் எடுத்தீங்கன்னா அப்ப இந்த ஏரியா வந்து எவ்வளவு வரும்? a/4 கம்ப்ளீட் ஏரியா. சும்மா a/4 வச்சு இது a/2, இது ஆஃப் சைக்கிள், இது 1/4 சைக்கிள், இது ஒரு 1/4 சைக்கிள் ஒரு டைம்ல. அப்ப கம்ப்ளீட்டா ஒரு சைக்கிள்ல வந்து ஏரியா வந்து 0 வந்துருப்பா. அதனால தான் இது 0ன்னு வந்துருது. இன்டகிரேஷனாவே ஏரியா தான். ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி அஜ்யூம் பண்ணிக்கி. அப்படி இல்லைன்னா இங்க நம்ம சால்வ் பண்றோம். இன்டகிரல் cos 2 omega t dt வந்து ஈக்குவல் டு 0. அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. 0 to t sin integral sin omega t dt is equal to integral 0 to t cos omega t dt is equal to 0. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து sin square omega t மொத்தமா இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த I0 ஸ்கொயர் விட்டுருங்க. அப்ப என்ன வந்திருக்கு ஆன்சர்? t by 2 தானே வந்திருக்கு. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்ப நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? integral 0 to t sin square omega t dt is equal to t by 2 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? வச்சுக்கூடாதா? ஏன்னா I0 ஸ்கொயர் பிளஸ்ல I0 ஸ்கொயர் இருக்கு. இதெல்லாம் மொத்தம் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு பாருங்க, இங்க t by 2 தானே வந்திருக்கு. சோ இந்த ஆன்சர் கரெக்ட்டா தப்பா சொல்லுங்க. integral 0 to t sin square omega t dt is equal to t by 2. இது கரெக்ட்டுங்களா? சரி, இது கரெக்ட். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் எப்பவுமே. ஓகேவா? இதே மாதிரி integral 0 to t cos square omega t dt இப்படி எடுத்தா இதுவும் என்ன வரும்னு சொல்லுங்க? அதே t by 2 தான் வரும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அப்புறம் வந்து நம்ம இன்டகிரேஷன்ல இந்த மாதிரி integral sin square omega t cos square omega t 0 to t ன்னு இருந்தா அது நம்ம டெரைவ் பண்ண தேவையில்லை. அப்படியே t by 2 ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி integral sin omega t dt இல்லைன்னா integral cos omega t 0 to t ஃபுல் சைக்கிள் இருந்துச்சுன்னா அது வந்து 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு இல்லையா? சோ இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ இந்த I0 ஸ்கொயர் இந்த இன்டகிரல் 0 to t I0 ஸ்கொயர் sin square omega t dt என்னப்பா கண்டுபிடிச்சோம்? I0 ஸ்கொயர் t by 2 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? சரி, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கூட நம்ம I0 ஸ்கொயர் வெளியே எடுத்து வச்சிருக்கலாம். இந்த t வச்சுட்டு இந்த இன்டகிரல் sin square omega t dt வந்து நம்ம t by 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்போ இது வந்து t by 2 ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப t by 2 ன்னு எடுத்தாச்சு. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இங்க இந்த td கேன்சல் ஆயிருச்சு. அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த RMS current ஸ்கொயர் is equal to I0 ஸ்கொயர் divided by 2. இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம்? ரூட் எடுத்துக்கலாம். ரூட் எடுத்தீங்கன்னா அப்ப IRMS equal to என்ன வந்திருக்கு? RMS current equal to I0 by √2. புரியுதுங்களா? அப்ப வந்து
RMS current is equal எவ்வளவு வந்திருக்கு? RMS current என்ன வரும் சொல்லுங்க? I0/√2. இது இப்ப நான் இப்படி எழுதுறேன், இது கரெக்டா தப்பா சொல்லுங்க. சிமிலர்லின்னு போட்டு ERMS, அதாவது ERMS EMF RMS EMF சரிங்களா, இது ஈக்குவல் E0/√2 இப்படி எழுதுனா கரெக்டா தப்பாப்பா? இது இந்த ஆன்சர் சொல்லுங்க. இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? சரி, ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுப்பா. இப்போ வந்து என்னென்ன புரிஞ்சிருக்குன்னா, ஆவரேஜ் கரண்ட் ஈக்குவல் டு 2/π டைம்ஸ் ஆஃப் பீக் கரண்ட். அதே மாதிரி ஆவரேஜ் EMF இஸ் ஈக்குவல் டு 2/π டைம்ஸ் ஆஃப் பீக் EMF. அதே மாதிரி RMS கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பீக் கரண்ட் பை √2. அதே மாதிரி ஆவரேஜ் அதாவது RMS EMF IRMS பார்த்தோம்னா ERMS என்ன வரும் பாத்தீங்கன்னா பீக் EMF பை √2. அப்போ பீக் வேல்யூ கொடுத்துட்டு RMS வேல்யூ கேட்டா பை √2 போடணும். பீக் வேல்யூ பை √2. இதே RMS வேல்யூ கொடுத்துட்டு பீக் வேல்யூ கேட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? RMS வேல்யூ கொடுத்துட்டு பீக் வேல்யூ கேட்டாங்கன்னா அப்போ பீக் கரண்ட் ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் IRMS அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பீக் EMF ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் பீக் அதாவது ERMS அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஜென்ரலா வந்து உங்களுக்கு ஒரு கேல்வனோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கேல்வனோமீட்டர்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு கேல்வனோமீட்டர் வந்து நம்ம டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இப்போ டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த கேல்வனோமீட்டர்ன்றது என்ன சொல்லுங்கப்பா? இது வந்து ஒரு காயில் அப்படிதானே? இது வந்து ஒரு காயில். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த காயில பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேல்வனோமீட்டர்ல பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது இந்த கேல்வனோமீட்டர்ல கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு சொல்லுங்க, உங்களுக்கு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப டார்க் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இந்த காயில் ரொட்டேட் ஆகும். கரெக்டுங்களா? இந்த காயில ஒரு நீடில் இப்படி வச்சிருப்பாங்க. இது மேல வந்து அந்த ரீடிங்ஸ் வந்து என்கிரேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த காயில் வந்து கரண்ட் பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால கரண்ட் கேரிங் காயில் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் டர்னிங் எஃபெக்ட் வந்து இது ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகும்போது இங்க ரீஸ்டோரிங் டார்க், இந்த பாஸ்பர் பிரஞ்ச் வயர் அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ்பர் பிரஞ்ச் வயர் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணி நெட் டார்க் 0 வர இடத்துல இது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த இது வந்து என்ன ஆகும்னா இந்த நீடில் வந்து எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆயிருக்குன்றது இப்படி மெஷர் பண்ணியிருக்கோம் டைரக்ட் கரண்ட். இதே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கேல்வனோமீட்டருக்கு கனெக்ட் பண்ணா, ஆர்டினரி கேல்வனோமீட்டர் இருக்கு இல்லையா, இது கனெக்ட் பண்ணா இந்த கேல்வனோமீட்டர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை மெஷர் பண்ணணுமா, மெஷர் பண்ணாதா? ஏன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா அந்த கரண்ட் வேல்யூ வேரி ஆயிட்டே இருக்கும். அப்படிதானே? 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 50 ஹெர்ட்ஸ் சொல்றோம். அப்படின்னா ஒரு செகண்ட்ல வந்து 50 டைம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? ஒரு செகண்ட் வந்து 50 டைம்ஸ் ஆசிலேட் ஆயிருக்கும். அப்போ ஆசிலேட் ஆயிட்டு இருக்குன்னா இங்க ஆசிலேட் ஆயிட்டு இருந்து கரண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இங்க டார்க்கும் சேஞ்ச் ஆயிட்டே தானே இருக்கும். அப்போ வந்து இது ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஆசிலேட் ஆகும்போது ஒரு செகண்ட்ல 50 டைம்ஸ் வருதுன்னா ஆசிலேட் ஆகுறது அப்படியே இனர்ஷியானால அப்படியே ஒரே இடத்துல நின்றும். அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஆர்டினரி கேல்வனோமீட்டர் மெஷர் பண்ணுமா, மெஷர் பண்ணாதுன்னா மெஷர் பண்ணாது. அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை எந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்றோம்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல வந்து கரண்ட்டை பாஸ் பண்றோம். என்ன கரண்ட்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்றோம். இப்போ ரெசிஸ்டர்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாஸ் பண்ணா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா, இல்லைன்னா டைரக்ட் கரண்ட் பாஸ் பண்ணா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா? ரெசிஸ்டர்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாஸ் பண்ணா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா, டைரக்ட் கரண்ட்? ரெண்டுமே எந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் பாஸ் பண்ணா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்றோம்னா நம்ம வந்து அப்படின்னா வந்து இங்க ஒரு தெர்மோ கப்பல் எடுத்துக்கிறேன். ஒரு தெர்மோ கப்பல்னா 2 டிஃபரண்ட் மெட்டீரியல் மேட் வித் ஜாயிண்ட் as 2 ஜங்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்றேன்னா இங்க வந்து இந்த ஒரு சும்மா இப்படி சஸ்பெண்ட் பண்ண மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிங்க. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பிளேஸ் பண்ண மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இங்க ரெசிஸ்டர்ல ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்படின்னா இந்த ஜங்ஷன் ஹாட் ஜங்ஷனா இருக்கும். இந்த ஜங்ஷன் என்ன வரும்னு சொல்லுங்க, கோல்ட் ஜங்ஷனா வந்திருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இப்போ இந்த ரெசிஸ்டரை வச்சுட்டு அது மேல இந்த தெர்மோ கப்பலை செட் பண்ணி இருந்தோம்னா இது ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதா ஒரு ஜங்ஷன் ஹாட் ஜங்ஷன், ஒரு ஜங்ஷன் கோல்ட் ஜங்ஷனா, அப்போ தெர்மோ EMF ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குங்க. அந்த கரண்ட்டை வச்சு இந்த டிஃப்ளெக்ஷன் காமிச்சிடும். இந்த காயில் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அந்த டிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம கரண்ட் மெஷர் பண்ணலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு?
ஸோ இப்போ இந்த ஹாட் ஒயர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹாட் ஒயர் கேல்வனோமீட்டர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் மெஷர்ட் பை யூசிங் ஹாட் ஒயர் ஹாட் ஒயர் கேல்வனோமீட்டர் இல்லைன்னா வோல்ட்மீட்டர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கப்பா. இந்த ஹாட் ஒயர் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஆப்ஷன் எடுத்துக்க வேண்டியதான். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்ப என்ன பண்றேன்னா ஒரு ரெஜிஸ்டர் இங்க எடுத்திருக்கேன், அடுத்து இங்க இன்னொரு ரெஜிஸ்டர் எடுத்திருக்கேன், ரெண்டு ரெஜிஸ்டரும் ஐடென்டிக்கல் ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறேன். ஒரு ரெஜிஸ்டர்ல ரெண்டு ரெஜிஸ்டர் ஈக்குவல் எடுத்துக்கேன், ஒரு ரெஜிஸ்டர்ல டைரக்ட் கரண்ட் பாஸ் ஆகுது, இன்னொரு கரண்ட்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாஸ் ஆகுது. இப்ப இந்த ரெண்டு ரெஜிஸ்டரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஹீட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? ஹீட் எனர்ஜிக்கு I ஸ்கொயர் இன்டு RT தானே வருது. அப்போ இந்த ரெண்டு கரண்ட்டும் டிசி கரண்ட்டும் ஏசி கரண்ட்டும் ஈக்குவல் அமௌண்ட் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது சேம் ரெசிஸ்டர் சேம் டைம்ல எடுத்தோம்னா இப்போ இங்க என்ன பண்ணலாம்? டிசி கரண்ட் ஸ்கொயர் இன்டு ரெசிஸ்டன்ஸ் இன்டு டைம் போட்டுக்கலாம். இங்க என்ன பண்ணலாம்? ஏசி கரண்ட் ஸ்கொயர் இன்டு ரெசிஸ்டன்ஸ் இன்டு டைம் போட்டுக்கலாமா? அப்படின்னு போட்டோம்னா இங்க என்ன வரும் சொல்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்டு டைம் கேன்சல் ஆச்சுன்னா டைரக்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கரண்ட் இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வருதா வரலையா? வருது தானப்பா. அப்படி வருதுன்னா இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் எவ்வளவு சொல்றோம்னா ஆர்எம்எஸ் கரண்ட். ஏன்னா ஆர்எம்எஸ் கரண்ட் தான் 0 வராது. அப்படின்னா டைரக்டா ஒரு ஆர்எம்எஸ் கரண்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஈக்குவலன்ட் டைரக்ட் கரண்ட் மாதிரி ஈக்குவலன்ட். அதாவது இப்போ இது 5 ஆம்பியர் டைரக்ட் கரண்ட் 5 ஆம்பியர் அமௌண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஹீட்டை ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுடைய ஆர்எம்எஸ் கரண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம கரண்ட் எல்லாம் ரேட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்எம்எஸ் கரண்ட் தான் ரேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம டைரக்ட் கரண்ட்டையும் இந்த ஆர்எம்எஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஈக்குவேட் பண்றாங்கன்னா ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கும் ஆர்எம்எஸ் கரண்ட் ஆஃப் ஏசிக்கும் டைரக்ட் கரண்ட்டுக்கும் ஈக்குவேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா?